சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். பீகாரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. கடந்த 9 ஆண்டுகளாக கர்பூரி தாக்கூர் கண்டுகொள்ளப்படாத நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டிருப்பது பேசுபொருளாகியிருக்கிறது. மக்களின் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் கர்பூரி தாக்கூர். பீகாரில் காங்கிரஸ் அல்லாத முதல் முதலமைச்சர் என்பது இவரது சிறப்பு. பிரஜா சோஷலிஸ்ட் கட்சியில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய அவர் ஜனதா கட்சியில் இணைந்து 1970 முதல் 1971 ஜூன் வரையும் 1977 டிசம்பர் முதல் 1979 ஏப்ரல் வரை 2 முறை பீகாரின் முதலமைச்சராக இருந்தவர். பிற்படுத்தப்பட்டோருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 26% இடஒதுக்கீடு இவரது ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. இந்தியாவிலேயே முதல் முறையாக மெட்ரிகுலேஷன் கல்வி வரை இலவச கல்வியை அறிவித்தவர். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவரான இவர் எளிமையான தலைவராக கர்பூரி தாக்கூர் இன்றளவும் கொண்டாடப்படுகிறார். இவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர். 100க்கும் அதிக சாதிகளின் குழுக்கள் இந்த சமூகத்தில் இருக்கும் நிலையில் 2005 நிதிஷ்குமார் முதல்வரானதில் இந்த பிரிவினருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. கர்பூரி தாக்கூர் மறைந்து 35 ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது அவருக்கு பாரத ரத்னா விருதை அறிவித்துள்ளது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி. கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட்டிருப்பது அப்படின்றது அவர் அந்த விருதுக்கு தகுதியானவரா அப்படின்னா தகுதியானவர் தான். ஆனால் அந்த விருது கொடுக்கப்படாவிட்டாலும் கூட அவர் மக்களால் கொண்டாடப்படும் தலைவராகத்தான் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார். இந்த விருதை வைத்து அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தின் வாக்குகளை, அங்கே இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய OBCயினுடைய வாக்குகளை எப்படியாவது பெற்றுவிடுதல் அப்படின்றது தான் இந்த விருதினுடைய அரசியல் நோக்கமாக இருக்கிறது. பொதுவாக நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விருதுகளுக்கு எல்லா காலத்திலும் உள்நோக்கம் இருந்திருக்கிறது. விருதுகள் அப்படித்தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த கர்பூரி தாக்கூருக்கு போது கொடுக்கப்பட்டிருக்கும் விருது அப்படின்றதும் இங்கே திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறது அப்படின்றதும் ரெண்டும் ஒன்று தான். அடையாள அரசியலின் பெயரால் மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். அந்த அடையாளங்களில் ஒன்றாக இந்துத்துவ அடையாளமாக கர்பூரி தாக்கூரை மாற்ற பார்க்கிறார்கள். இது முழுக்க முழுக்க அரசியல் நாடகம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கடந்த ஆண்டு பீகார் அரசு வெளியிட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 37%, பிற்படுத்தப்பட்டோர் 27% இருக்கிறார்கள். இந்நிலையில் பீகாரில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா என்ற அறிவிப்பு வாக்கு அரசியலாகவே பார்க்கப்படுகிறது. கர்பூரி தாக்கூரின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாட நிதிஷ்குமார் அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் மத்திய அரசின் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனை நிதிஷ்குமார் வரவேற்றுள்ளார். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.